என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாமா? நான் டாஸ்மாக் என் கண்ட்ரோல் வச்சிருந்தப்போ 1000 கோடி அடிச்சு கொடுத்தேன். அன்னைக்கு கட்சியோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? வெறும் 2000 கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி. 30 மடங்கு பெருக்கி கொடுத்திருக்கேன். நான் வரது முன்னாடி உண்டியல் குளிக்க பிச்சை எடுத்துலாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. அதெல்லாம் சரிங்க. சென்ட்ரல்ல உச்சியில உட்கார்ந்து இருக்கானுங்களே, அவனுங்க நம்ம மேல செம கான்ல இருக்கானுங்க. சிஐடி, ஐடி, அமலாக்கத்துறை, சிபிஐன்னு பில்லி சுனித தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மேல ஏவ போறானுங்க. இந்த நிலைமையில மக்கள் மத்தியில கொண்டு போய் பணத்தை எப்படி சேர்க்க போறீங்க? மிஸ்டர் உத்தமன், கல்வித்துறை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு தொகுதியில உள்ள வார்டுக்கும் போய் அங்குள்ள மக்களை வீடு வீடா சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து அவங்க மொபைல் நம்பரை வாங்கி அது மூலமா ஒரு ஓடிபி மூலமா அவங்கள டிஎம்கே மெம்பரா சேர்க்கிறோம். அதுக்கு அடையாளமா அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கிறோம். எலெக்ஷன் டைம்ல அந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு பணம் பொருள் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிடலாம். நம்ம நினைச்ச அமௌண்ட நினைக்கிற நேரத்துல அவங்க அக்கவுண்ட்ல லீகலாவே போடலாம். எவனும் ஒன்னும் கேட்க முடியாது. உங்க மொபைல கொஞ்சம் பாருங்க. தலைவர் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னாரு. ஆனா நம்ம இப்போ 300 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கும். இப்ப தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி.